வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹேப்பியா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம விளாக்ல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் பார்க்க போறோம். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்டான டே. என் ஹஸ்பண்டோட பர்த்டே. இன்னைக்கு நமக்கு லீவு. சமைக்கிற வேலைலாம் கிடையாது. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு வந்துரலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் லாங்கா எங்கேயாவது வெளில போலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் வேணான்னு டிசைட் பண்ணிட்டு பக்கத்திலேயே நம்ம போய்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம ரெகுலரா போற கோயிலுக்கு தான் போனோம். நார்மலா சொல்லுவாங்க, நம்ம டிசைட் பண்ற கோயிலுக்குலாம் போ முடியாது. கடவுள் வந்து நம்மள எங்க கூப்பிடுறாங்களோ, அங்க மட்டும் தான் நம்மளால போ முடியும்னு சொல்லிட்டு, அத நான் நெறைய இடத்துல நான் வந்து கவனிச்சிருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இங்க பக்கத்திலேயே வந்தாச்சு. பசங்க 2 டேஸா வந்து அவங்க அப்பாக்காக ஏதோ பர்த்டே கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல இன்னும். மார்னிங் நாங்க 2 பேரும் வந்துரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி பசங்களையும் கூட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நம்ம நைட்டே ஏதாவது பிளான் பண்ணாதான் எப்படியாச்சும் அத கேட்டுட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சுன்னு வந்துடுறாங்க. இந்த மாரி உங்க வீட்லலாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு கோயில் நல்லா ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நல்லா சாமி பார்த்தோம். நானும் இங்க வரும்போதெல்லாம் விளக்கு போடணும்னு நெனப்பேன். பட் விளக்க மறந்துட்டு வந்துருவேன். விளக்கு போடணுன்னே நான் வந்து ஒரு 100 விளக்கு மாரி வாங்கி வச்சிருக்கேன் புதுசா. இந்த வாட்டி கண்டிப்பா எடுத்துட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. நான் விளக்கு எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு பசங்களும் நாங்களும் ஏத்துவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் எடுத்து வச்சுட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு சாட்டர்டே ஆனா வந்து அந்த எள்ளு விளக்கு தான் நாங்க வந்து போடுவோம். இப்போ வந்துட்டு நான் அது எள்ளு விளக்கு தான் செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நார்மலா எடுத்துட்டு வந்துட்டேன். பட் எண்ணெயிலே கொஞ்சம் எள்ளு போட்டு வச்சு, ஊற வச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன் சும்மா. நெக்ஸ்ட் வாட்டி அத கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரணும். வெளிலயும் வாங்கிக்கலாம். பட் நம்பளே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துரலாம். அது கொஞ்சோண்டு எள்ளு, கொஞ்சோண்டு பிளாக் கிளாத்ல வந்துட்டு நம்ம அத முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்துர்றது தான். வேற எதுவும் இல்ல. அதுக்காக எதுக்கு அவ்ளோ காசு குடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்களே ரெடி பண்ணிர்றது. நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு கோயிலுக்குலாம் வந்து அடிக்கடிலாம் போவே மாட்டேன். எங்க வீட்ல வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் இல்லன்னா எப்பயாச்சும் ஏதாவது விசேஷம்னா மட்டும் தான் வந்துட்டு கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் அதிகமா கோயிலுக்குலாம் வரேன். நான் மோஸ்ட்டா போனது வந்து சிவன் கோயில்ல தான் இருக்கும். ஏன்னா வந்து என்னன்னு தெரியல, என் கும்பகோணம் சைடு எல்லாமே நாங்க அடிக்கடி போனது எல்லாமே சுத்தி சுத்தி சிவன் கோயிலா தான் இருக்கும். பட் இயர்லி ஒன்ஸ் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பெருமாள் கோயிலுக்கு கூட்டு போவாங்க. பட் எங்க இன்லாஸ் வீட்ல அப்படியே ஆப்போசிட்டு. ஃபுல்லா பெருமாள் கோயில ரொம்ப கும்பிடுவாங்க. எங்க மேரேஜ் நடந்ததுமே ஒரு கோயில்ல தான், பெருமாள் கோயில்ல. தாயார் சன்னதிக்கு முன்னாடி தான் எங்க மேரேஜ் நடந்தது. என்னதான் வந்து நான் பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போலனாலும், ஆனா ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். இப்ப மேரேஜ்க்கு அப்புறம் எல்லா கோயிலுக்கும் வந்து மிக்ஸடா போயிட்டுருக்கோம். என்னதான் நம்ம வீட்ல சாமி கும்பிட்டாலும், இந்த கோயிலுக்கு போய் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா, நம்மளுக்கு ஒரு சேஞ்சாவும் இருக்கும். மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். எங்க அம்மா வீட்டு சைட்ல எப்படின்னா, எப்பயுமே வீட்லயே தான் சாமி கும்பிடுவோம். அடிக்கடி கோயிலுக்கு போற பழக்கம்லாம் கிடையாது. அப்பாவும் என்எல்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால கரெக்ட்டா ஷிஃப்ட் டைமிங் போனாங்கன்னா, நைட்டு தான் வருவாங்க. அம்மாவும் தனியாலாம் போமாட்டாங்க. நானும் என் சிஸ்டரும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி தனியா கோயிலுக்குலாம் போக ஆரம்பிச்சுட்டோம். அதுக்குன்னு நாங்க ரொம்ப ஓவர் பக்தின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு அப்பப்ப அந்த பக்தியோட அந்த டச் இருந்துகிட்டே இருந்தா தான் நம்பளுக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்கும். நம்பளுக்கு மேல நம்மள வந்து ஒரு சுப்பீரியர் பவர் கண்ட்ரோல் பண்ணுது. அத நம்ப வந்து பாதுகாக்குதுன்னு நெனைக்கும்போது நம்பளுக்கும் ஒரு தெம்பா இருக்கும். எப்பயுமே அந்த சுப்பீரியர் பவர்ட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா, நம்பளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும்னு நான் நம்புறேன். அதுக்குன்னு நான் ரொம்ப ரிலிஜியஸ்ன்னு நான் என்ன சொல்ல மாட்டேன். பட் நான் வந்து ஸ்பிரிச்சுவல்ன்னு நான் சொல்லிப்பேன். ஏன்னா ஸ்பிரிச்சுவலுக்கும், ரிலிஜியஸ்க்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. என்னோட நம்பிக்கை என்னன்னா, நம்ப வந்து நம்மளோட வேலையையும் கரெக்ட்டா செய்யணும். ஸ்பிரிச்சுவலாவும் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா, நம்பளுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நெறையா பேர் அதில தான் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. நம்ப செய்ய வேண்டிய வேலைய விட்டுட்டு, ஒன்லி சாமி கும்பிட்டா, சாமி மட்டும் என்ன பண்ணும்? சாமி வந்து எப்பயுமே வந்துட்டு நம்பளுக்கு ஒரு வழிய தான் காமிக்கும். அத வந்து நம்ப தான் கரெக்ட்டா யூஸ் பண்ணி, அத மெட்டீரியலைஸ் நம்ப பண்ணிக்கணும். ஒரு கத பார்க்கலாமா?
ஒருத்தவங்க ரொம்ப சாமி கும்பிடுவாங்களாம். ஒரு நாள் அவங்க வந்து ஒரு ஃப்ளட்ல மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டிக்கிட்டு அங்க தண்ணீல தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். கடவுளே! கடவுளேன்னு சொல்லி சாமிய கூப்பிட்டுக்கிட்டு, சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த டைம்ல கூட. அப்ப கூட இருந்த மக்கள் சில பேர் வந்து ஒரு போட் எடுத்துட்டு வந்தாங்களாம். அதுல வா ஏறி போயிரலான்னு சொன்னாங்களாம். அப்ப இல்ல நான் வரமாட்டேன். கடவுள் என்ன காப்பாத்துவாங்கன்னு சொன்னாங்களாம். இவங்க வரலன்னு சொன்னோனே அந்த போட் எடுத்துட்டு அவங்க கூப்பிட்டவங்கலாம் போயிட்டாங்களாம். அப்பயும் இவரு கடவுளே! கடவுளேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாராம். அப்பன்னு பார்த்து ஒரு மரக்கட்டை வந்து மிதந்து வந்துதாம். சரின்னு சொல்லிட்டு அதுலயாவது ஏறி வருவாருன்னு பார்த்தா, அதுலயும் வந்து ஏறாம கடவுளே! கடவுளேன்ட்டு சொல்லிட்டு அவரு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரால தப்பிக்க முடியலையாம். சொர்க்கத்துக்கே போயிட்டாராம். அப்ப வந்து கடவுள்ட்ட கேட்டாராம், "நான் உன்ன எவ்ளோ சாமி கும்பிட்டேன். நீ ஏன் என்ன காப்பாத்தலன்னு?" சொல்லி கேட்டாராம். அப்ப வந்து அந்த கடவுள் சொன்னாங்களாம், "நான் காப்பாத்தலையா உன்ன? நான் உனக்கு 2 சான்ஸ் குடுத்தேன். மக்கள்லாம் போட் எடுத்துட்டு வந்து உன்ன கூப்பிட்டாங்களே, அப்பயும் நான் தான் வந்தேன். அப்பயும் நீ வரல என்கூட. அதே மாரி ஒரு மரக்கட்டைய உனக்காக அனுப்பிச்சேன். நீ அதுல வந்து மிதந்து வந்துருவேன்னு சொல்லிட்டு, அப்பயும் நீ வரலன்னு சொல்லிட்ட. இதுக்கு மேல என்னால எப்படி வர முடியும்? நேர்லயா வர முடியும்? மக்கள் மூலமா தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாராம். இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்பளுக்கு எப்பயுமே வந்து கடவுள் வந்து சான்ஸ் தான் குடுப்பாங்க. நல்ல மக்கள நம்ம கண்ணு முன்னாடி காமிப்பாங்க. அப்ப வந்து அத நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து முன்னேறி போயிரணும். கடவுளே டைரக்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா எப்படி வருவாங்க? சரி நம்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த யானை சிலை வந்துட்டு நிஹாஷா வந்து குழந்தையா இருக்கும்போது இங்க வந்தோம். அப்ப வந்து இதுல உட்காந்து விளையாடுவா. இப்ப வரையும் அதே மாரி தான் விளையாண்டுட்டு இருக்கா. அதாவது நிஹாஷா வந்து நடக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ். அதாவது ஒரு 1 வயசு, 1 1/2 வயசு இருக்கும். அப்ப வந்துட்டு கோயிலுக்கு கூட்டு வருவோம். அப்பயும் இது மாரி தான் வந்து உட்காருவா. ஜெஷ்னா வந்துட்டு இப்ப இருக்கிற நிஹாஷா ஏஜ் அது 5 வயசு அந்த மாரி இருப்பா. அவளும் இவளும் சேர்ந்து விளையாடுவாங்க. இப்போ வரையும் அதே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கோயிலுக்கு அவ வச்ச பேரு யானை கோயில். யானை கோயிலுக்கு போலான்னா உடனே கிளம்பி வந்துருவா. ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இந்த யானை சில. இந்த கோயில் வந்து நாங்க சென்னைக்கு வந்ததுலேருந்து வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4 இயர்ஸா வந்துட்டுருக்கோம். ரொம்ப நெறைய மெமரீஸ் இருக்கு. இங்க வந்தாலே பசங்க டிஃபால்ட்டா இங்க இருக்கிற சர்க்கரை பொங்கலும், புளி சாதமும் கேட்டுருவாங்க. அதே மாரி இந்த வாட்டியும் வாங்கியாச்சு. என்னதான் வந்து வீட்ல சர்க்கரை பொங்கல், புளி சாதம் எல்லாம் நம்ம செஞ்சாலும், இந்த கோயில்ல வந்து வாங்கி இந்த மாரி உட்கார்ந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுகம் தான் சொல்வேன். இன்னைக்கு கோயில்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்க இந்த மாரி சர்க்கரை பொங்கல், புளி சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு குட்டி பூனை வந்துட்டு ஜெஷ்னாவுக்கு பின்னாடி வந்து அப்படியே படுத்துடுச்சு. ஜெஷ்னாவே ஷாக் ஆயிட்டா. இது மாரி பக்கத்துல வந்துட்டு அவ ரியாக்ஷன பார்க்க பார்க்க எங்களுக்கு சிரிப்பா வந்துட்டு இருந்தது. இந்த கோயில்ல வந்துட்டு பூனை எல்லாமே சகஜமா தான் இருக்கும். மோஸ்ட்லி பூனை வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு எங்க பக்கத்துல வந்துட்டு அது படுத்துக்கிட்டு இது பண்ணது. எப்பயுமே இங்க பூனை வந்து நார்மலா படுத்து கிடக்கும். பசங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. நான் சில சமயம் அலோவ் பண்ணுவேன், சில சமயம் அலோவ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி என்னன்னா, அந்த பூனையே வந்து பின்னாடி வந்து படுத்துக்கிட்டது எங்களுக்கே ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு. நான் கூட ஒரு விளாக்ல இந்த பூனைய வந்து காமிச்சிருப்பேன். இது கூட இன்னொரு பூனையும் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கோயிலுக்கு வரப்ப 2 பூனை அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தது. பசங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க, தொடலாமா என்னன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி கொஞ்சம் பெருசாயிடுச்சு அது. எனக்கு பெட்ஸ்லாம் புடிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கும் ஆசை தான். எனக்கும் நாயெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை தான். பட் என்னன்னா, அத மெயின்டெயின் பண்ண முடியுமா என்ன? டைம் இருக்குமான்ட்டு தான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஜெஷ்னா குழந்தையா இருக்கும்போது, லவ் பேர்ட்ஸ் வளர்க்கலான்னு சொல்லிட்டு வீட்லயே நாங்க லவ் பேர்ட்ஸ் வளர்த்தோம். அப்ப என்னாச்சுன்னா, நாங்க ஃப்ளாட்ஸ்ல இருந்தோம். அது வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற ஃப்ளாட்ஸ் மாரி கூட இருக்காது. கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே தான் அந்த பால்கனியில கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருக்கும். அங்கேயே தான் அந்த லவ் பேர்ட்ஸ் வச்சு வளர்த்துட்ருந்தோம். சும்மா 2டே 2 பேர்டு தான் வாங்கி வளர்த்துட்ருந்தோம். அது பார்த்தா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமா முட்டை போட்டு, குஞ்சு பொரிச்சு கிட்டத்தட்ட 26 பேர்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு அந்த கூண்டுக்குள்ளேயே. எங்களுக்கு எப்படி மெயின்டெயின் பண்றது என்னன்னே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு நாங்க கடையில போய் குடுத்துட்டோம். அப்ப நான் ஒர்க்கும் பண்ணல. ஜெஷ்னா மட்டும் தான் இருந்தா. அவளுக்கும் கொஞ்சம் வந்து டைம் பாஸா இருக்கும்னு சொல்லிட்டு தான் பேர்ட்ஸ் வாங்குனோம். பட் நடந்தது என்னன்னா, அவ அந்த பக்கமே போல.
அதுக்கப்புறம் தான் சரி இதுக்கப்புறம் இதெல்லாம் வளர்க்க வேணாம். எப்ப நம்ம கொஞ்சம் பெரிய ஸ்பேஸா, ஓன் ஹவுஸுன்ற மாரி நம்ம போறோமோ, அப்ப வந்து அத பத்திலாம் திங்க் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்ச் வந்து இங்க பக்கத்திலேயே சாப்பிட்டுட்டு போயிரலான்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. என்ன திங்கிங்ல மீல்ஸ் ஆர்டர் பண்ணேன்னு எனக்கே தெரியல. திடீர்னு என்னமோ எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் மீல்ஸே ஆர்டர் பண்ணிரலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். பசங்க நூடுல்ஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் மீல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி அவங்களும் பிரிஞ்சி ரைஸ் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் என்னமோ ஒரு இதில ஆர்டர் பண்ணிட்டேன். பட் ஃபுல்லாலாம் சாப்பிடவே முடியல. நாங்க உள்ள என்டர் ஆகும்போது அப்படியே பார்ப்பேன். யாராச்சும் ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? சும்மா அப்படியே நோட்டம் விடும்போது நெறைய பேர் மீல்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அத பார்த்தோனே எனக்கும் டெம்ப்ட் ஆயிடுச்சு. நான் சொல்லிட்டேன். பட் எதுவுமே ஃபுல்லா சாப்பிட முடியல. பட் எப்படியோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டோம் நாங்க. இப்பலாம் வந்து ஹோட்டல்லாம் வந்தாலாம் சுத்தமா ஃபுட்டெல்லாம் நாங்க வேஸ்ட் பண்றதே கிடையாது. வேணுன்றத மட்டும் வாங்கிக்கிறோம். அப்படி இல்லன்னா இருக்கிறத நல்லா ஷேர் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிர்றோம். நான் வந்து ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சேன். அங்க எவ்ளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகும்னு அத பார்த்து, பார்த்து எனக்கு என்னமோ அப்படியே இது மாரி ஃபுட்டெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் வேஸ்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வேணுன்றத வாங்கிக்கிறது. அது எக்ஸ்ட்ரா வாங்குனா கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுறது. இல்லன்னா வீட்டுக்கு கூட கொண்டு வந்து சில சமயம் சாப்பிட்டுப்போம். வீட்லயும் சமைக்கும்போது கரெக்ட்டா சமைச்சுருவேன். எக்ஸ்ட்ராவும் வராது. கம்மியாவும் இருக்க மாரியும் சமைக்க மாட்டேன். கரெக்ட்டா இருக்கும். சும்மா ஒரு கைப்பிடி சாதம் மீறும். அதையுமே நான் நைட்டு வந்து பசங்களுக்கோ, இல்ல நானோ சாப்ட்டுருவேன் மோஸ்ட்லி. இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லன்னு சொல்லிட்டு, சரி மாவாவது அரைச்சு வச்சிரலான்னு சொல்லிட்டு, காலையிலயே ஊற வச்சுட்டு தான் கோயிலுக்கு கெளம்புனேன். நல்லா ஊறி இருந்துச்சா, அப்படியே மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போன வாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல. இட்லி அப்படியே கல்லு மாரி வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் பாட்டுக்கு அரிசிய வந்துட்டு ஊற வச்சுட்டு, அரைக்க போட்டுட்டு, நான் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டேன். அது பாட்டுக்கு ரொம்ப சாஃப்ட்டா அரைஞ்சிருச்சு. பார்த்தா கல்லு மாரியே இருந்துச்சு இட்லி. இந்த வாட்டி பக்கத்திலேயே நின்னு கரெக்ட்டான பக்குவத்தில அரைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து, பார்த்து அரைச்சுட்டேன் எப்படியோ. இங்க கிளைமேட் மாறிருச்சா என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு ஃபேஸ்ல வந்து பிம்பிள் மாரிலாம் வர ஆரம்பிக்குது. அதாவது குட்டி குட்டியா ஆக்னி மாரி வர ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஒரு ஃபேஷியல் மாரி போட்டுறலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நான் என்னலாம் போட்டேன்னு சொல்றேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. 1 ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி, அப்புறம் கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல்லு, அ 2டே 2 ட்ராப் வந்து நீம் ஆயிலு, அப்புறம் வேணுன்ற அளவுக்கு ரோஸ் வாட்டரு. அது கூட வந்துட்டு நான் வந்து குளியல் பொடி அரைச்சு வச்சிருக்கேன். நெறையா அந்த பச்சை பயிறு, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளு அதெல்லாம் சேர்த்து ஒரு குளியல் பொடி அரைச்சு வச்சிருக்கேன். அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வேணுன்ற கன்சிஸ்டன்சிக்கு ரோஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அதில ஒரே ஒரு சிட்டிகை வந்துட்டு மஞ்சத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். முல்தானி மெட்டி மட்டும் கூட போடலாம். பட் நான் இன்னைக்கு வந்துட்டு சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாரி வீக்கெண்ட்ஸ்லயே நம்ம செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வீக் டைம்லலாம் நம்மளுக்கு ரொம்ப பிஸியா இருப்போம். நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இது மாரி தான் எங்க அம்மா வந்துட்டு, அ எப்பயுமே இந்த கஸ்தூரி மஞ்சள், பச்சை பயிர்லாம் போட்டு குளியல் பொடி மாரி அரைச்சு வச்சுருவாங்க. அத தான் நானும் என் சிஸ்டரும் போட்டு குளிச்சுப்போம். நானும் ஜெஷ்னா பொறந்ததுலேருந்து நிஹாஷாக்கு எல்லாருக்குமே அது மாரி அரைச்சு வச்சு தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ஸ்கூலுக்குலாம் கிளம்புற நேரத்தில அதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்றாங்க. சரி நம்மளாவது இது மாரி ஃபேஸ் பேக் போட்டு யூஸ் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்லர்ல போய் இது மாரி கெமிக்கல் எதையாவது போட்டு மூஞ்சில தேய்க்கிறதுக்கு இது மாரி ஏதாவது நேச்சுரலா நம்ம போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். பசங்க தான் காந்தாரா, காந்தாரான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன வச்சு. நீங்க என்ன வேணாலும் காமெடி பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஃபேஷியல் போட்டே தீருவேன்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டு இருந்தேன். குக்கும்பர் வாங்கி வைக்க மறந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ல வந்துட்டு ரோஸ் வாட்டர போட்டு அத தான் வந்துட்டு கண்ல வச்சுட்டுருந்தேன். செம்ம ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. நீங்களும் வேணா இது மாரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படின்னா, குக்கும்பர் வந்து கூலிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அந்த கண்ணு ஃபுல்லா கவரேஜ் குடுக்காது. அது அப்படியே மேலோட்டமா தான் இருக்கும். பட் இது ஆனா செம்ம கூலிங்கா இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி நம்ம வேலைய பார்ப்போம். அப்படியே ஃபேஷியலோடயே நம்ம வேலைய பார்த்துருவோம்ன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன்.
நானும் இந்த விளக்க வளர்க்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்பேன். சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், சாட்டர்டே பார்த்துக்கலாம், சண்டே பார்த்துக்கலான்ட்டு அப்படியே டைம் ஆயிட்டே இருக்கு. நாளைக்கு வந்து தைப்பூசம் வருது. சரி இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா, நாளைக்கு கொஞ்சம் வந்து அப்படியே விளக்கேத்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் வந்து விளக்கெல்லாம் வளக்கிட்டு அப்படியே பொட்டு வச்சுட்டேன். எப்பயுமே இந்த விளக்கெல்லாம் வந்துட்டு விளக்கிட்டு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து விளக்கேத்தும்போது, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும் மைண்டுக்கு. அப்படியே அழுக்கோட நம்ம ஏத்துனோம்னா, அது வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது. அதனால தான் சரி நம்ம இன்னைக்கு வளக்கிருவோம். இன்னைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு வளக்கிட்டேன். எங்க இன்லாஸ் வீட்லலாம் சாட்டர்டே ஆனா கண்டிப்பா வளக்கிருவாங்க. நான் வந்து அது மாரிலாம் பண்றது கிடையாது. ஏதாவது ரொம்ப அமாவாசை, ஏதாவது விசேஷம்லாம் வந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நாள் மட்டும் அப்படியே வளக்கிட்டு, ஆ பொட்டெல்லாம் வச்சு நான் வச்சுருவேன். ரெடி பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் சாமி கும்பிடும்போது அப்படியே விளக்கேத்திர்றது. நானும் சாட்டர்டே ஆனா கண்டிப்பா நம்மளும் இது மாரிலாம் வளக்கி வச்சு சூப்பரா சாமி கும்பிட்டுறணும்னு நெனப்பேன். பட் என்னன்னா, சாட்டர்டேஸ்ல சில சமயம் நம்மளுக்கு விளக்கிருவேன். சில சமயம் வெளிலலாம் போயிட்டோம்னா, சரி வேணாம் போன்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. வெள்ளி விளக்கெல்லாம் வாங்குறப்ப பளபளன்னு இருக்கு. நம்ம யூஸ் பண்ண சில இடத்துலலாம் அப்படியே கருப்பா அப்படியே படிஞ்சிருது. அது எப்படிதான் நம்ம கிளீன் பண்ணாலுமே அது வந்து போமாட்டுது. நானும் ஏதேதோ போட்டு தேய்ச்சு பார்க்குறேன். அதுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கு. அதெல்லாம் போட்டு கூட தேய்ச்சு பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த பிளாக் வந்து போவே மாட்டுது. சரி போன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன். இந்த பூஜை ஜாமான்லாம் வெளக்குறதுக்குன்னே வந்து பீத்தாம்பரின்னு சொல்லிட்டு ஒண்ணு விக்கிது. பட் அது வந்து காலி ஆயிடுச்சு. நானும் வாங்கணும்னு நெனச்சேன். பட் எனக்கும் மறந்து மறந்து போது. சரி நெக்ஸ்ட் வாட்டி தான் வந்து சூப்பர் மார்க்கெட் போனா வாங்கிட்டு வரணும். இன்னைக்கு வந்து சோப்பே போட்டு வெளக்கிட்டேன். ரீசென்ட்டா தங்கம், வெள்ளி விலை என்ன ராக்கெட் ஸ்பீட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு. இப்படியே போனா எவ்வளோக்கு போய் நிக்கும்னே தெரிய மாட்டுது. தங்கத்துல கூட நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் போல. ஆனா வெள்ளிய வந்து நம்பவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டேபிளாவே இருக்காது. திடீர்னு ரொம்ப ஹையா போவும். திடீர்னு கொஞ்சம் ரொம்ப லோவா கூட போக சான்ஸ் இருக்கு. அதனாலேயே நம்மளுக்கு வந்து வெள்ளிலலாம் இன்வெஸ்ட் பண்ண பயமா தான் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது வெள்ளியோட விலை வந்து ₹80 வரையும் போச்சு ஹையா. அப்புறம் பார்த்தா திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ₹40 வந்துருச்சு. அப்புறம் 46, 42 அதே அ ரேஞ்ச்லயே இருந்துச்சு. எப்போ வரையும்னா, எனக்கு மேரேஜ் ஆகி அ ஜெஷ்னா பொறந்து, ஜெஷ்னாவும் வளர்ந்து ஒரு 5 வயசு, 6 வயசு வரையுமே அப்படிதான் இருந்துச்சு. இப்ப என்னன்னா கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் அத வந்து நம்ப முடியுமான்னு தெரியல. நம்ம போட்ட ஃபேஸ் பேக்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கு. பட் என் ஹஸ்பண்ட்ட கேட்டா, "என்ன மூஞ்சு கழுவிட்டு வந்த மாரி தான் தெரியுதுன்னு" சொல்றாங்க. எப்பயுமே ஃபேஷியல்லாம் போட்டா 2ண்ட் டே, 3ர்ட் டே தான் சூப்பரா தெரியும்னு சொல்லுவாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லி நம்மள தேத்திக்க வேண்டியதான். காலையிலேருந்து பசங்க போட்டு அரிச்சு எடுத்துட்டாங்க. கேக் வாங்கணும், பலூன் வாங்கணும், அது இதுன்னு லிஸ்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்காங்க. நான் என்ன நெனச்சேன்னா, சரி நம்ம 4 பேர் தானே, ஒரு 4 பீஸ் கேக் வாங்கி சாப்ட்டுறலாம். ஒரே ஃப்ளேவரா இருக்குமே! 4 கேக் வாங்குனோம்னா, அ ஆள் ஆளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ வாங்கி சாப்ட்டுட்டு போயிரலான்னு நெனச்சா, ஒத்துக்கவே இல்லையே பசங்க. கேக்க கட் பண்ணியே ஆவணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா பிடிச்சு வாங்கிட்டாங்க. பசங்களுக்கு எப்பயுமே சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும் தான் பிடிக்கும். அது கேக்கா இருந்தாலும் சரி, ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரி, எப்பயுமே அதே தான் சாப்பிடுவாங்க. சின்னவ கூட அப்பப்ப ஸ்ட்ராபெர்ரின்னு சொல்லிட்டு மாறுவா. காட்டன் கேண்டின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லலாம் மாறுவா. பட் இந்த பெரியவ இருக்காளே, எப்பயுமே சாக்லேட் ஃப்ளேவர் தான். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவர விட இந்த ப்ளூபெர்ரி, பிளாக் கரண்ட் அதெல்லாம் தான் ரொம்ப ஃபேவரைட்டு. ஒரு வழியா கேக்க வெட்டியாச்சு. கேக்க சாப்பிட்டு பார்த்தா, ப்ரௌனியும், சாக்கோ லாவாவும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அந்த எஃபெக்ட்ல இருக்கு. பசங்க ஆனா ஹேப்பி. லாஸ்ட் பர்த்டேக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா ட்ரெஸ்ஸும் வாங்கல, கேக்கும் கட் பண்ணல. என்ன எதனால நாங்க விட்டோம்னு எனக்கும் ஞாபகம் இல்ல. பட் இந்த பர்த்டே வந்து கரெக்ட்டா நம்ம எல்லாமே செலிப்ரேட் பண்ணிரணும்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பசங்க வழக்கம் போலயே அவங்களால முடிஞ்ச கிஃப்ட்ட வந்து குடுத்துட்டாங்க. நான் வாட்ச் வந்து கிஃப்ட்டா குடுத்தேன். நானும் மேரேஜ் ஆனதுலேருந்து பார்க்குறேன். வாட்சே என் ஹஸ்பண்ட் கட்ட மாட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் வாட்ச் வந்து கிஃப்ட்டா குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க வாட்ச் கட்டிட்டு போணும்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம்.
இப்போலாம் ஆனா வாட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் அதிகமா யூஸ் பண்றதே கிடையாது. எப்பயுமே கையில மொபைல் இருக்கிறதுனால அதிலயே டைம் பார்த்துக்கிறோம். அதனால வாட்ச் வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்றோம். இருந்தாலும் ஜென்ஸ்க்கெல்லாம் வந்து வாட்ச் கட்டினாலே ஒரு ஸ்டைலா அழகா தான் இருக்கும். நானும் இதுக்கப்புறம் வந்து வாட்ச் கட்டிட்டு தான் வெளியில போணும்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு, கேக் டிஸ்ட்ரிபியூஷனும் நடந்துருச்சு. ஃபுல்லா எல்லாம் கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மாவே கேக் செய்வாங்க. எங்க வீட்ல வந்து ஒரு அவன் மாரி இருந்துச்சு. அது அவன்னா இது இப்ப இருக்கிற ஓடிஜி மாரிலாம் இருக்காது. ஒரு காயில் இருக்கும். அது மேல வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு மூடி இருக்கும். அதுதான். இந்த மாரி கிரீம் கேக்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு பிளெயின் கேக் மாரி தான் செய்வாங்க. கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களோட கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ப எப்பயாச்சும் அவங்களுக்கு வந்து கடைக்கெல்லாம் போனா காசு தரோம்ல, அந்த காசையே இதில வந்து கிஃப்ட்டா வச்சு குடுத்துட்டாங்க. என்னமோ மொய் வைக்கிற ஃபீலிங் தான் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு. நிஹாஷா வந்துட்டு ரெயின்போ கேக் தான் வரைஞ்சு குடுத்துருந்தா. அவளோட 2ண்ட் பர்த்டேக்கு வந்து நாங்க வந்து ரெயின்போ கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது அவளுக்கு நல்லா பதிஞ்சிருச்சு போல. எப்ப பார்த்தாலும் வரைஞ்சாலே ரெயின்போ கேக் தான் வரையிறா, கலர் கலரா. ஜெஷ்னா வந்து ஒரு கிரீட்டிங் கார்ட் மாரி ஒண்ணு, அப்புறம் வந்து ஒரு மொய் கவர் மாரி, அவங்க தாத்தா வந்து பொங்கல் போனப்ப கொஞ்சம் காசு குடுத்துருந்தாங்க. அதுல கொஞ்சம் காச எடுத்து அதுல வச்சு அதையும் குடுத்துருந்தா. இந்த ஃபங்ஷனுக்கெல்லாம் போனா நம்ப வந்து கிஃப்ட்டு, மொய்யெல்லாம் குடுக்குறோம்ல, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு, இந்த மாரி இந்த வாட்டி பண்ணது எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல நாங்க. பசங்க வந்து நம்ம பண்றதெல்லாம் எந்த அளவுக்கு நோட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்தே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. வளர வளர மெச்சூரிட்டி வருது. இனிமேட்டு அதனால அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நடந்துக்கணும். எப்பயுமே பெப்பா பிக் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு அந்த பெப்பா பிக் வந்துட்டு வால்கனோ பண்ணுச்சாம். அதுல வந்து வினிகரும், பேக்கிங் சோடாவும் போடவும் அது வால்கனோ பொங்கி வந்துச்சாம். அத 2 பேரும் பார்த்துட்டு, அத கண்டிப்பா இன்னைக்கு நாங்க பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. இதுல கொஞ்சோண்டு கேசரி பவுடர் கலந்திருந்தோம்னா, அப்படியே வால்கனோ மாரியே நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சயன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணலாம். அதுவரை ஸ்டே ஹேப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க் யூ. பாய்.